எல்லாருக்கும் வணக்கம். அறிவாலயத்துக்குள்ளே கால் எடுத்து வைக்க முடியலையாங்க, முட்டி அளவுக்கு தண்ணி நிற்குதான். என்னப்பா சொல்கிற, சென்னையில் மழை கூட பெய்யல, எப்படி அறிவாலயத்துக்குள்ளே மட்டும் தண்ணி நிற்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது தண்ணீர் அல்ல, உடன்பிறப்புகளின் கண்ணீர். எதுக்கு இப்போ அவங்க கண்ணீர் விடணும்? அதான் தேர்தல் முடிஞ்சு அவங்க தேர்தலில் தோற்று ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. இப்பயும் அதையெல்லாம் ஓரளவுக்கு மனதை திடப்படுத்தி கொண்டு அடுத்த கட்ட பாய்ச்சலாக எதிர்கட்சியாக பாயறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்களே, ஆல்ரெடி பயங்கரமாக எதிர்கட்சியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதான் இல்லை. என்ன அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசின அந்த ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்பீச்சுங்க. அந்த பேச்சு உடன்பிறப்புகளோட காது வழியாக உள்ளே போய் மூளையை அட்டாக் பண்ணி மூளை கண்ணுக்கு கட்டளை இட்டு கண் வழியாக தாரையாக கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க உடன்பிறப்புகள். அப்படி என்னதான்ப்பா பேசுனாங்க அப்படின்னா, ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, நான் தோற்றதை பற்றி எனக்கு பெருசாக கவலை இல்லை, நான் தோற்று கழகம் ஜெயிச்சிருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா இது தனி மனிதர்களுக்கான கட்சி இல்லை, இது தொண்டர்களுக்கான கட்சி. இப்படி கழகம் தோற்றதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் உடன்பிறப்புகளா, என் செல்லங்களா, உங்களை நினச்சாதான் எனக்கு வேதனையாக இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கடுமையாக உழைச்சிருக்கோம். நான் உங்களை கடுமையாக உழைக்க சொன்னேன், நீங்களும் உழைச்சிருக்கிறீங்க. ஆனாலும் நம்ம இப்படி பரிதாபமாக தோத்துட்டோன்றதை நினைக்கும் போது நெஞ்சு பொறுக்கலை அப்படின்ற மாதிரி பேசுனது அப்படியே உடன்பிறப்புகளால் எமோஷன் தாங்கிக்க முடியாமல் வெடித்து சதுரிட்டாங்க. அதாவது எமோஷனில் வெடித்து எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு கண்ணீரும் கம்பளையுமாக இருக்குது அறிவாலயம். சரி, அது மட்டுமா நடந்துச்சு அப்படின்னா, அது மட்டும் நடக்கலை. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல ஒரு மிரட்டல் விடுறாரு. யாருக்கு தெரியுமா? அதான் முதுகில் குத்திட்டு போனாங்கல்ல அந்த கூட்டணி கட்சிகள், அவங்களுக்கு தான். அதாவது விசிகாவாகட்டும், அல்லது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அல்லது ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்களாம் என்னன்னு சொல்லிட்டு போனாங்க, வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படி தான் சொல்லிட்டு போனாங்க. அதை மட்டுமா செஞ்சாங்க? இப்போ போயிட்டு அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குண்டு உட்காந்துக்கிட்டு ஒன்றா சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்றது அவரால் தாங்கிக்க முடியல. மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, போனாங்கல்ல, போட்டோம், இந்த ஆட்சி 5 வருஷம் நடந்துருமா? நடக்காது. 5 வருஷம் இந்த ஆட்சி முழுமையாக நடக்காது. எல்லாரும் தயாராருங்க. இங்கேருந்து இங்கே வேணான்ட்டு விட்டுட்டு போனீங்கல்ல யார்? கூட்டணி கட்சிகள், தோழமை கட்சிகள். தோழமைன்னு சொல்லிக்கிட்டே குத்திட்டீங்கல்ல, இருக்குது உங்களுக்கெல்லாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் விடுத்திருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ இந்தியன் முஸ்லீம் லீக்கோ ஆதரவு தருவதாக சொல்லிட்டு தான் போனாங்க. ஆனால் ஆதரவு மட்டும் இல்லை, அமைச்சர்களிடம் இருக்கிறாங்க, வாழ்த்துக்கள். ஆனால் எந்த நேரத்தில் என்ன ஆகும் என்பது நாம் பொறுத்திருப்போம். நிச்சயமாக இது 5 ஆண்டு காலம் நடைபெறக்கூடிய ஆட்சி அல்ல. ஆனால் ஒன்று, நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி உதயநிதியில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் ஒன்றா சேர்ந்து கதறுவதை பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது, வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்முடைய கழக உடன்பிறப்புகளின் துக்கத்தில் நாமும் மகிழ்ச்சியுடன் பங்கேற்கிறோம் என்பதை கூறிக்கொண்டு, ஆனால் எந்த தைரியத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள், சரி முன்ன கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தாங்க, திமுகவுடைய தோழமை கட்சிகள் சிஎம் சார் அவர்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ கூட வேணா சரி, ஓகே, உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க தான், எப்போனாலும் அப்படின்னா வந்துடுவாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் அவருடைய ஆதரவை எல்லாம் வாபஸ் பெற்றுக்கொண்டு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நிறைவேற்றி ஆட்சியை கவுத்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி சொல்லிட்டு இருந்தார் முன்ன. அதாவது இன்னும் 6 மாதம் கூட ஆட்சி தாங்காது, கூடி சீக்கிரம் ஆட்சி கவுந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஆனால் இப்போ தோழமை கட்சிகளெல்லாம் போயிட்டு அங்கே ஒட்டிக்கிட்டாங்களே, அமைச்சரவையிலே பங்கெடுத்துக்கிட்டாங்களே. அப்போ அமைச்சரவையில் பங்கெடுத்துக்கிட்ட பின்னாடியும் முதுகில் குத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? ஐயா ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஏதாச்சும் பிளான் பண்ணுறாரா? அமைச்சரை வாங்கிருங்க அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் பிளான் பண்ணுறாரா அப்படின்றது நமக்கு புரியலை. ஏன்னா இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, திமுகவிலிருந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்க போயிட்டாங்க அமைச்சரவையில் பங்கெடுத்த கூட்டணி கட்சிகள், இவங்களை நம்ப முடியாது. இவங்க யாருக்கு எப்போ முதுகு குத்துவாங்க, யாருக்கு எப்போ துரோகம் பண்ணுவாங்க, யாருக்கிட்டேருந்து எப்படி நைஸாக எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்கன்றதை நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள். ஒன்றும் இல்லை, நேற்று தோழர் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காப்புல என்ன அப்படின்னா, நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய கூட்டணியில் இடம்பெறவில்லை, அதே போல் நாங்கள் திமுக கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை, நாங்கள் எந்த கூட்டணியிலும் நாங்கள் இடம்பெறவில்லை. உங்களுக்கு ஏதாவது புரியுது? இப்படி தான் தோழர் திருமா அவர்கள் சம்மந்தம் எல்லாம் பேசிகிட்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களை யாருமே நம்பாதீங்க, தாவேகா சிஎம் சார் அவர்களே
நீங்களே எங்களை நம்பிடாதீங்க, சரியா? அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களே நீங்களே நம்பிடாதீங்க. எங்களுக்கு எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, எங்கெங்கெல்லாம் எங்களுக்கு வந்து ஆஃபர் கிடைக்குதோ நாங்கள் அந்த பக்கம் ஓடிடுவோம். எங்களுக்குன்னு ஒரு கொள்கையோ, எங்களுக்குன்னு ஒரு தனித்துவமோ, எங்களுக்குன்னு ஒரு நிலையான ஒரு தன்மை எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத இதை விட வெட்ட வெளிச்சமாக, இதை விட ஓப்பனாக யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தோழர் திருமாவர்கள் பேசிட்டாப்புல. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தோழர் திருமாவர்களுக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்த தாவேகா தோழர்கள், ஈவன் திமுக உடன்பிறப்புகள் வந்து தோழர் திருமாவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளையும் கடிச்சு வைக்கிறப்போ குறுக்க போய் டிஃபெண்ட் பண்ணி தோழர் திருமாவை காப்பாற்றிய தாவேகா தோழர்கள் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தோழர் திருமாவர்கள் சொன்னதிலிருந்து மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பது போல ரெண்டு பேரும் சேர்ந்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடன்பிறப்புகளும் சரி, தாவேகா தோழர்களும் சரி. என்ன மாதிரியான டிஃபெக்டிவ் ப்ராடக்டியா இது? ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாத ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராடக்டாக இருக்குது இது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு நிலைத்தன்மை, ஒரு ஒரு எதுவுமே கிடையாது, ஒரு கிரெடிபிலிட்டி கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இவர்களை யார் தான் நம்புவார்கள்? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு ஒரு கூட்டணி அமைச்சாங்க 2016. அதில் தோழர் திருமாவர்கள் பேசுகிறாரு. ஆனால் தோழர் திருமாவர்கள் என்ன பேசுகிறாரு? கட்டு விரியன், கண்ணாடி வீரன் அப்படின்ட்டு அதிமுக திமுகன்ற ரெண்டு கட்சிகளையும் பேசுகிறாரு. அதே போல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த மாதிரி பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்க போனோம்னா கை கட்டி நிற்கணும், குனிஞ்சு நிற்கணும், 4க்கு 5க்கு 40 முறை நடக்கணும், இப்படின்ற மாதிரி கேவலமாக நடத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி கழுவி ஊற்றினார் திமுகவையும் அதிமுகவையும். அடுத்து திமுகவோட வந்து கூட்டணி சேரும்போது மறுபடியும் 2021 அப்போ என்ன சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னார்? அதாவது வேண்டாம், நீங்கள் போயிருங்க, இப்போதைக்கு வந்து இங்கே உள்ள இடம் இல்லை, ஏற்கனவே ஃபுல்லாகிடுச்சு, உங்களுக்கு உள்ளே வந்தால் எங்களால் அதிக தொகுதியில் நிற்க முடியாதுன்ட்டு கருணாநிதி அவர்கள் தான் சொன்னார். கருணாநிதி அவர்கள் சொன்னதின் பேரில் தான் நான் வந்து மக்கள் நல கூட்டணியில் சேர்ந்தேன் அப்படின்ட்டு அதே தோழர் திருமாவர்கள் சொல்கிறாரு. சரி, கருணாநிதி அவர்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மக்கள் நல கூட்டணியில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு கருணாநிதியை கட்டுவிரியன் என்று திட்டினீர்கள் அப்படின்ற கேள்வி வருதில்ல. ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் தோழர் திருமாவர்கள் தன்னுடைய நம்பகத்தன்மையை இழக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அது இப்போ தாவேக்காவோட வந்து கூட்டணி வச்சதுக்கப்புறம் இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சுயா, இவரை போய் என்னனியாக நம்புறது, என்னனியாக கூட்டணியில் சேர்த்துக்கிறது, என்ன தான் இவரை வச்சு பண்ணுறதுன்ற மாதிரி எல்லா கட்சிகளும் உஷாராயிட்டாங்க. இப்போ இதில் உதயநிதி அவர்கள் பேசும்போது சொல்கிறார் காங்கிரஸை பற்றி, அதாவது பாஜக ஜெயிக்கிறதுக்கு இத்தனை நாள் மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையிலேயே பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு மோடியோ அமித்ஷாவெல்லாம் காரணம் இல்லை. யார் தெரியுமா காரணம்? காங்கிரஸ் தான் காரணம். இது ஒரு தண்ட கருமாந்திர கட்சி. இது காங்கிரஸ் மாதிரி ஒரு டுபாக் ஒரு கட்சி இதில் இருந்தால் பிஜேபி ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடும் அப்படின்ட்டு அப்படியே திருப்பி விட்டாப்புல உதயநிதி அவர்கள். பாஜகவுடைய வெற்றிக்கு, தொடர் வெற்றிக்கு நான் கூட மோடியும் அமித்ஷாவும் தான் காரணம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு காரணம், மெயின் காரணம் அவங்க கிடையாது, காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கிறத இப்ப தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு தண்டத்துக்கு ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு கட்சியை ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணி இருக்கணும், மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி அமையணும், பாஜகவை தமிழ்நாட்டில் கால் ஊன்ற விடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஒன்றுத்துக்கு உதவாத ஒரு கட்சியை நாங்கள் தான், திமுக தான் தோளில் சுமந்து கொண்டு சென்றது. களத்தில் தேர்தல் வேலைகளையும் நாங்கள் தான் செஞ்சோம் இவங்களுக்காக. அது காங்கிரஸை மட்டும் இல்லை, கூட இருக்கிற அத்தனை கூட்டணி கட்சிகள், விசிகாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், அல்லது ஐயுஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இவங்க யாரும் வேலை செய்யலை. தோழர் திருமாவர்களே வெளிப்படையாக சொல்லியிருந்தார், இந்த தேர்தலில் விசிக சிறுத்தை குட்டிகள் யாரும் பெருசாக வேலை செய்யலைன்ட்டு அவரே டிக்ளரேஷன் அவரே கொடுத்துருந்தாப்புல. அதையே தான் உதயநிதி அவர்கள் சொல்கிறாரு, யாருமே வேலை செய்யலை, நாங்கள் தான் இவங்களுக்காக செலவு பண்ணோம், நாங்கள் தான் இவங்களுக்காக வேலை செஞ்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க திடீர்னு இப்போ முதுகில் குத்திட்டு அப்படியே டக்குன்னு இன்னொரு பக்கம் ஜம்ப் ஆகிட்டாங்க, தாவிட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை உதயநிதி அவர்கள் சொல்கிறாப்புல. அந்த காங்கிரஸையும் நம்முடைய தலைவர் தான் தோல்ல சுமந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் சுமந்துட்டு இருந்தோம். களத்திலேயே இல்லாத காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு 5 இடத்துல ஜெயிக்க நம்முடைய உடன்பிறப்புகள், நம்முடைய தலைவருடைய தொண்டர்கள், திமுக காரன் தான் காரணம். உண்மைதானே? நியாயமாத்தான நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்குறாப்புல. என்னதான் திமுக ஒரு தீய சக்தியாக இருந்தாலும், திமுக தமிழ்நாட்டை விட்டு அழிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சியாக மக்களால் பார்க்கப்பட்டாலும் கூட அவர் சொன்ன பாயிண்ட்ல ஒரு கருத்து, நியாயமான கருத்து இருக்குதா இல்லையா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் யாரு? ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு வாக்கு செலுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது சரி ஏதோ வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறேன்ட்டு போகிறீங்க, சரி போயிட்டு போ அப்படின்னு விட்டா, நீ போய் நோவாமல் போய் அங்கே போய் அமைச்சரவையில் இடம் பெற்றுக்கிட்டு இப்போ வந்து எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, எங்களையே நீ கேவலம் பேசிட்டு இருக்கிற நீ இல்லையா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்குது. என்னதான் இவங்க தாவேக்கு ஆட்சி அமைப்பதற்கு உதவினாலும் இவர்கள் துரோகிகள் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி ரைட்டு, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு கூட சேர்த்து சொல்கிறார் உதயநிதி அவர்கள், என்ன அப்படின்னா இதை தான் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு தடவை இந்த காங்கிரஸ்
தப்பி தவறி இந்த பக்கம் வந்தாங்க அப்படின்னா எக்காரணம் கொண்டு அவங்களை சேர்த்துக்க கூடாது. காங்கிரஸ் இஸ் டன் அண்ட் டஸ்டட். இனிமே காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் எந்த காலத்துக்கும் இடமில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை உதயநிதி அவர்கள் பதிவு பண்றாங்க. ஒரு நன்றியோ நாகரிகமோ இல்லாத காங்கிரஸை இனி எந்த காலத்திலயும் நாம நம்பக்கூடாது, எந்த காலத்திலயும் நாம கிட்ட சேர்க்கக்கூடாது. இதை கேட்கும்போது உடன்பிறப்புகளுக்கு சலுப்பா இருக்குதோ இல்லையோ, நமக்கு சலுப்பா இருக்குது. எத்தனை தடவை தான் ஏன் கேட்கறது? அதுக்குன்னு குடும்பமாவா, தலைமுறையாவா? கலைஞர் இல்லை, ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு டைம் சொல்லியிருந்தாரு, காங்கிரஸோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு ஐயா கருணாநிதி அவர்கள் ஒரு வாட்டி சொல்லியிருந்தார். சொல்லிட்டு மேலே கலைஞர் டிவி ஆஃபீஸில் வந்து அங்கே ரைடு நடக்குது, கீழே கூட்டணி பேரம் நடக்குது. பேரம் நடக்கும்போது எல்லாம் முடிச்சுட்டு 63 நாயன்மார்கள் போல காங்கிரஸுக்கு வந்து நம்ம 63 சீட் நம்ம கொடுத்துருக்குறோம், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்ட்டு அப்படியே பல்ட்டி அடித்தவர் தான் கருணாநிதி அவர்கள். அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஒரு தடவை இதே மாதிரி பல்ட்டி அடித்தாப்புல. திரும்ப என்னுடைய பிணம் கூட காங்கிரஸுடன் கூட்டணி வைக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். அதாவது இந்த வார்த்தைலாம் சாதாரண வார்த்தை கிடையாது. என்னுடைய பிணம் கூட காங்கிரஸோட கூட்டணி வைக்காதுன்னு பேசினவர் தான் திரும்ப அவர்கள். அதே காங்கிரஸோட கூட்டணி வச்சு தான் இப்போ அங்கே ஒரே டீமாக இருந்தாங்க, இப்போ அப்படியே ஒரே டீமாக இந்த பக்கம் வந்து நிறுத்துக்கிறாங்க, இப்பயும் ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. அப்படின்றப்ப இவங்களோட பேச்செல்லாம் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தான் ஒன்றும் புரியல. சரி ரைட்டு, ஏதோ பேசுகிறாங்க, நம்மளும் கேட்டுக்கிறோம். என்ன ஒன்று, திமுக இப்படி புலம்பும் அப்படின்ட்டு நான் கனவிலும் கண்டதில்லை சாரே. எதுக்காக இப்படி புலம்புறாங்க? ஒருவேளை அதிமுக ஜெயிச்சிருந்து அவங்க முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக வந்திருந்து அதிமுக ஆட்சி அமைச்சிருந்தா திமுக இந்த அளவுக்கு புலம்பு இருக்குமா என்றால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா எதிர்பார்த்துருப்பாங்க ஓரளவுக்கு, ஓகே இந்த ஆன்டி இன்கம்பன்சி அது இது இருக்குது, திமுக இல்லைன்னா அடுத்து அதிமுக தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு இதில் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க. இந்த அளவுக்கு புண்பட்டிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு ஆழமாக உள்காயம்லாம் வந்திருக்காது. ஆனால் ஏன் இந்த அளவுக்கு புலம்பல் அப்படின்னா, ஒரு சின்ன பையன் கிட்ட போய் இப்படி தோற்று போய் நிற்கிறமாடா அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஏன்னா இவங்க டிவிக்கே ஒரு கட்சியாகவே கருதலை. தேர்தல் பரப்புரையின் போது டிவிக்கேன்ற வார்த்தையும் ஒருத்தர் வாயிலும் வரல, விஜய் அப்படிங்கிற வார்த்தையும் ஒருத்தர் வாயிலும் வரல. அப்படின்றப்ப இவங்க நம்மளை தோக்கடிச்சு விட்டாங்களடா அப்படின்ற அந்த வேதனையில தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் மேலும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம உழைச்சோம், கடுமையாக உழைச்சோம், ஆனால் எப்படி உழைக்கிறதுன்னு தெரியாமல் உழைச்சிட்டோம். இதுக்கு மேலேயாவது நமக்கு கொள்கை இருக்குது, நம்மக்கிட்ட கருத்துக்கள் இருக்குது, நம்மக்கிட்ட திட்டங்கள் இருக்குது. இது எல்லாத்தையுமே சோஷியல் மீடியாவை நம்ம ஸ்ட்ராங்காக பயன்படுத்தணும் அப்படின்ட்டு உடன்பிறப்புகளுக்கு அவர் அறிவுரை சொல்கிறார். அவர் உடன்பிறப்புகளுக்கு அறிவுரை சொல்கிறது இருக்கட்டும், நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியது இருக்குது. நலத்தின் பேரிலும் அக்கறையின் பேரிலும் ஒரு அறிவுரை சொல்ல வேண்டியது இருக்குது. யாருடைய நலன் மீது அக்கறை? ஐயா ஸ்டாலின் அவருடைய நலன் மீது, திமுகவின் நலன் மீது அக்கறையானா இல்லை, தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் மீது அக்கறையின் பேரில். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சோஷியல் மீடியாவை பயன்படுத்துகிறன்ற பேரில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் பண்ண ஒரு வேலை இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டுமொத்த சோஷியல் மீடியாவும் ஆக்கியபை பண்ணிக்கிட்டு இஷ்டத்துக்கும் கூலுக்கு காசு அள்ளி கொட்டிக்கிட்டு நீங்கள் பண்ணதுலேயே மக்கள் டயர்டாகி தான் உங்களை தோக்கடிச்சாங்க. அதனால் ஆபத்தான விஷயம். மறுபடியும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் கையில் எடுக்க போகிறீங்க. இத்தனை நாள் யூடியூப்பு, இந்த ஃபேஸ்புக்கு, இந்த ட்விட்டரு, இதை வச்சு தான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இவங்க பார்த்தியா இன்ஸ்டாகிராம் மூலமாகவே ஜெயிச்சு விட்டாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளும் நம்முடைய கருஞ்சட்டை படைகளை இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அனுப்பலாம் அப்படின்ட்டு அனுப்புனீங்க. அவ்வளோதான், இப்போயாவது ஓரளவுக்கு டீசெண்டான தோல்வி கிடைச்சது. ஆனால் உங்களுடைய அந்த திமுக கும்பலை இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அனுப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்த தேர்தலில் டெபாசிட் கிடைக்கிறது சந்தேகம்தான். ஏன்னா அவங்கள நம்பி ஒரு பொறுப்பை நீங்கள் ஒப்படைச்சிங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பொறுப்பாக அந்த வேலையை செய்வாங்கன்றது உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த ரிஸ்க்கை ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க வேண்டாம். அது திமுகவின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல ஒரு ஆலோசனையாக நம்ம சொல்லிக்கிறோம். அதே மாதிரி ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு விஷயத்தை ஒரு உவமையாக குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மையை கொடுத்தோம் அப்படின்னா, ஒரு புது பொம்மையை ஒரு குழந்தை கையில் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஒரு புது பொம்மை நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு சந்தோஷத்தில் அந்த பொம்மை கூட ஒரு கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கும் அந்த குழந்தை. ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த பொம்மை வந்து அந்த குழந்தைக்கு போர் அடிச்சு போயிடும். போர் அடிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும், மறுபடியும் அம்மா எங்கே அப்படின்ட்டு அம்மாவை தேடிக்கிட்டு அந்த குழந்தை வரும். அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எனும் அந்த குழந்தையின் கையில் கிடைத்த பொம்மை தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி. கொஞ்ச நாள்லேயே இந்த ஆட்சி தமிழக மக்களுக்கு வெறுத்து போய் அழுத்து போய் என்னடா ஆட்சி இது அப்படின்ட்டு ஒரு மாதிரி மனசு நொந்து போய் மறுபடியும் திமுக என்கிற அந்த அம்மா கிட்ட தமிழக மக்கள் அப்படின்ற அந்த குழந்தை அப்படி தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாப்புல. என்ன ஒன்று, நம்முடைய தாவேக தோழர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பொதுவாக சோஷியல் மீடியாவில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிடுவோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்களே இதுக்கு முன்னாடி
ஒரு பழைய இத்துப்போன பொம்மையை தான் வேணாம்னு தமிழக மக்கள்லாம், அதாவது அந்த தமிழக மக்கள் அப்படின்ற அந்த குழந்தை தான் அந்த பொம்மையை பிச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாரை சொல்கிறாங்க பொம்மை அப்படின்ட்டு? அந்த இத்துப்போன பொம்மை பிச்சு போட்டது இதெல்லாம் எனக்கு தெரியலிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் புரிஞ்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அப்படின்னும்போது ஐயா ஸ்டாலின் அவர்களே, போன தடவை இந்த மாதிரி தான் உங்களை எல்லாம், இந்த இளைஞர்களெல்லாம், இந்த மாணவர்களெல்லாம் என்னை அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னீங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு காமெடி மெட்டீரியல் ஆச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி ஒரு குழந்தைகிட்ட போயிட்டு நீங்கள் ஸ்டாலின் தாத்தா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. தாத்தா இல்லை ஸ்டாலின் மாமா அப்படின்னீங்க. அது ஒரு ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சு. இப்படியாக இப்போ இந்த ஒரு விஷயத்தை திமுக தமிழக மக்களுக்கு ஒரு தாய் போல அப்படின்ட்டு சொல்கிறீங்க. வேண்டாமையா? இந்த ரிஸ்க்கு வேண்டாம், சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு யார் அந்த சீட்டில் எழுதி கொடுக்குறாங்களோ அந்த ஆளை முதல்ல மாற்றுங்க. அந்த ஆள் கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு குளிப்பறிச்சிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடியே சொன்னோம், இப்பயும் சொல்கிறோம். திருப்பியும் அதே ஆளை வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாதுங்க ஐயா. இருக்கிற இடத்தையாச்சும் காப்பாற்றிங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்படியாக ஐயா ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதியும் சரி, உடன்பிறப்புகளும் சரி, தன்னுடன் கூட இருந்த அந்த தோழமை கட்சிகள் இப்போ தாவிக்கா கூட இருக்கு இல்லையா, அவங்கள சபிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் கர்சிங் லைக் எனிதிங், அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நம்புறாப்புல என்ன அப்படின்னா, கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆட்சி கவிழும், 5 வருஷம்லாம் தாவேகா அரசாங்கம் தாங்காது அப்படிங்கிறத ரொம்ப கான்ஃபிடென்ஸாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த தாவேகாவை நம்பி போனீங்கல்ல இந்த கூட்டணி கட்சிங்க, உங்கள் கதி என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன கணக்கில் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாருன்னு தெரியலையே. ஒரு வேளை சரி அது அப்புறம் பேசுவோம், ஒரு வேளை அப்படி இருந்துச்சுன்னா வேணாம். அப்படின்னும்போது விஜய் அவர்கள் சிஎம் சார் அவர்கள் மிகவும் கவனமாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பின நீங்கள் திருமாலாம் என்ன தெரியுமா சொன்னார், ஞாபகம் இருக்குதா? திராவிடத்தை உங்களால் அழிக்க முடியுமா? திமுக உங்களால் அழிக்க முடியுமா? திமுக சும்மா இருந்தாலும் சரி, இந்த திருமாவளவனும் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்ட்டு வசனம் பேசணும். எதுக்கு? திமுகவை யாராச்சும் அடிக்க வந்தால் ஆளாக படை தளபதியாக ஆளாக இந்த திருமாவளவன் நிற்பான்னு சொன்ன ஆள் தான் இப்போ முதுகில் குத்திட்டு தாவேகா கூட நிற்கிறாரு. அதனால் சிஎம் சார் அவர்களே, உங்கள் கூட இருக்கிற அந்த தோழமை கட்சிகளோட லட்சணத்தையும் கொஞ்சம் பார்த்துங்க. அவங்க எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க என்பதை கூறிக்கொண்டு அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.